வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கான எஃப்எஃப் தான். ஹிஸ் ப்ரொடெக்டர் பார்ட் 2 அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் என்னன்றது புரியும். லாஸ்ட் பார்ட் எது வரைக்கும் பார்த்துருப்போன்னா, ஜங்குக் அவனோட ரூமில் மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருப்பான். அதை வயர் நின்று கேட்டுட்ருப்பான். இது வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம். இப்போது அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது வயன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஷூஸ் அண்ட் அந்த காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு அங்கே அந்த ஹோட்டல் ரூம்லேயே இருக்கிற ஒரு ஜிம்முக்கு அவள் போயிருக்கா. அது ஒரு எம்டியான ஜிம், சைலண்ட்டாக இருக்குது. அவளுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்னு தோணுது. அவள் இந்த வார்ம் அப்பு, பஞ்சிங் பேக்கில் பஞ்ச் பண்ணுறது, ஃபுட் ஒர்க்கு, அப்புறம் ஷேடோ பாக்ஸிங், இந்த மாதிரிலாம் அவள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. அவள் நெக்லேருந்து ஸ்வெட்டு வழிஞ்சிட்ருக்கு. அப்போ சடனாக, நீலாம் மனுஷிதானா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அவள் திரும்பி பார்த்தா ஒரு ஓவர் சைஸ்ட் க்ரே கலர் ஹூடி போட்டுட்டு மெஸ்ஸியான ஹேரில் ஹாஃப் ஸ்லீப்பில் ஜங்குக் நிற்கிறான். அப்போ வயன், குட் மார்னிங். இல்லை, இது குட் மார்னிங் இல்லை. ஏன்? மணி 6 தான் ஆகுது வயன். அதுக்கு என்னப்போ? எல்லாருமே இந்த டைமில் தூங்கிட்டுருப்பாங்க. நான் அந்த எல்லார் மாதிரியும் கிடையாது. ஆரம்பிச்சாடா ஒப்புறானத்தை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு வயன் ஸ்மிக் பண்ணுறான். ஆமாம் வயன், எவ்வளோ நேரமாக நீ இங்கே இருக்க? 1 ஹவராக இருக்கேன். அப்போது ஜங்குக் ஸ்பீச்லெஸ்ஸாக நிற்கிறான். சே, உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது, எப்படியா அதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இப்போது வயனும் அவன் பேசினதெல்லாம் காதில் வாங்கிட்டு அவள் கண்டுக்காத மாதிரி அவள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டைம் ஸ்கேப்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லா மெம்பர்ஸும் டேபிளில் அரேஞ்ச் ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க. குட் மார்னிங் கைஸ், குட் மார்னிங் ஹியோங், மார்னிங் ஹியோங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மின், தேயோங், ஜங்குக் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போது வயன் உட்கார்றா. அப்போ ஜிமின், வயன், ஜங்குக் மார்னிங்கில் ஜிம்முக்கு போயிருக்கானாமே. நல்லது தான். அதுக்கு இல்லை வயன், அவன் உன்னை பார்க்க தான் வந்தானா. என்ன பார்க்கவா? என்ன பார்க்க எதுக்கு தெரியல. உன்னை இங்கே ஃபுல்லாக தேடி இருக்கான் போல், உன்னை காணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கான். எப்போவுமே நீ ஜிம்மில் தானே இருப்ப. சரி, எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு வயன் சொல்கிறா. அப்போ ஜங்குக், ஹியோங், வாயை மூடிட்டு இருக்க முடியாது அவங்களால, சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தேயாங், ஹேய் நீ மாட்டிக்கிட்டடா அப்படின்றான். இப்போது ஜங்குக், தேயாங் ஹியோங் ப்ளீஸ் சாப்பிடுங்க அமைதியா அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் இப்போ ஒரு கான்சர்ட் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப பெரிய ஸ்டேடியமில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. சவுண்ட் செக் நடந்துகிட்ருக்கு. அப்போ வயன் பேக் ஸ்டேஜில் பேட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. பட் ஒரு ஸ்டாஃப் மட்டும் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக தெரிகிறான். ஃபேக் ஐடி வச்சுருக்கான், ராங்கான செக்ஷனில் இருக்கான், ராங்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறான். வயன் இமீடியட்டாக அவனை பார்த்துட்டு ஸ்டாப் ஆகி நிற்கிறா. அப்போது எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இங்கே வரீங்களா அப்படின்னு கூப்பிட்றா. அந்த ஸ்டாஃப் ஃப்ரீஸ் ஆகிறான். என்ன டீம் நீங்கள்? அது அது லைட்னிங் மேடம். ஓ, உங்களோட சூப்பர்வைசர் நேம் என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் தடுமாறுறான். ஆன்சர் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறான். பட் அந்த பர்சன் சடனாக அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அவன் ராங்கான மூவை சூஸ் பண்ணிட்டான் அப்படின்றது அவனுக்கு தெரியல. வித்தின் செகண்ட்ஸில் வயன் அவனோட பிரிஸ்ட்டை பிடிச்சி வாலில் ப்ரெஸ் பண்ணுறான். இப்போ வயன், என்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறியா? அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வால்க்கு வச்சு ப்ரெஸ் பண்ணுறா. அப்போ செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. பேக் ஸ்டேஜ் ஃபுல்லாக எல்லாருமே ஷாக். அப்போ ஒரு ஸ்டாஃப், எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் பார்க்க நர்வஸாக இருந்தான். அவ்வளோதானா? அவன் போய் சொன்னான். சூப்பர் மேம் அப்படின்னு அவங்க வயன்கிட்ட பேசுகிறாங்க. இப்போது சவுண்ட் செக்
பண்ணதுக்கப்புறமா ஜங்குக் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கான். அப்போ மேனேஜர் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வயன் அவனை சீக்கிரமாக பிடிச்சிட்டான். ஈவன் அவன் அந்த பேக் ஸ்டேஜை கூட ரீச் பண்ணல, அதுக்குள்ளே அவள் கண்டுபிடிச்சி அடிச்சிட்டா. எல்லாருமே ஷாக் தெரியுமா ஜங்குக். நிஜமாவே வயன் சூப்பர் தான், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவள் பாக்ஸர்னு தெரியும், பட் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் அவள் இப்படி ஒரு வேலை பார்ப்பா அப்படின்ட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஜங்குக் இமீடியட்டாக வயனை பார்க்குறான். அவள் ஃபோன் பார்த்துட்ருக்கா, லைக் நத்திங் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி அவள் ஃபோன் பார்த்துட்ருக்கா. அப்போ ஜங்குக், வயன் என்ன ஜேகே, குட் ஜாப் அப்படின்னு சொல்கிறான். அவள் ப்ளிங்க் பண்ணுறா. நான் என்னோடய வேலையை தானே பார்த்தேன், இருந்தாலும் ஓ தேங்க்ஸ் அப்படின்னு அவள் சொல்கிறா. சீரியஸ்லி? தேங்க்ஸ் ஜங்குக். நீ எப்படி இப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி நார்மலாக இருக்க? எனக்கு இது நார்மல் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கான்சர்ட் நைட், லைட்ஸ் எல்லாம் ஆஃப் அண்ட் அந்த லைட்னிங் செட்டப்ஸ், அந்த லைட்ஸ் மட்டும் இருக்குது. க்ரௌடோட ஸ்க்ரீமிங், மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. பிடிஎஸ் ஸ்டேஜ் மேலே வராங்க. என்டையர் ஸ்டேடியமும் ஷேக் ஆன மாதிரி எல்லா ஃபேன்ஸும் அவ்வளோ ஒரு சவுண்ட் விடுறாங்க. அப்போ வயன் ஸ்டேஜில் பேக் சைடில் நின்றுட்டு க்ரௌட் அப்சர்வ் பண்ணுறா. யூஸ்வலாக அவள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க மாட்டாள், அங்கே இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவள் பார்த்துட்ருப்பாள். யூஸ்வலாக வயன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க மாட்டாள், அவள் அங்கே ஸ்டேஜில் அங்கே சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் அவள் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாள். இப்போது சடனாக அவள் ஜங்குக்கை பார்க்குறா. அவளுக்கே ஏன்னு தெரில அவள் ஏன் ஜங்குக்கை பார்த்தான்னு, பட் அவளால் அவன்கிட்டேருந்து கண்ணை நகர்த்தவே முடியல. அந்த ஸ்டேஜோட லைட்ஸு, அவனோட கான்ஃபிடெண்ட்டான ஸ்மைலு, அவனோட எனர்ஜி எல்லாமே அவன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக அவள் கண்ணுக்கு தெரிகிறான். லைக் அவன் வந்து அந்த நார்மலான அந்த ஸ்லீப்பி கை, அந்த ஒரு ஹுடியை போட்டுட்டு தூக்க கலக்கத்துலேயே இருக்கிற அந்த பர்சனாக இல்லாமல் இருக்கான். எப்போவுமே அவளை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பானே அந்த பர்சன் இல்லை, அவன் ஒரு சூப்பர் ஸ்டார், அப்படி ஒரு ப்ரைட்டான ஒரு பர்சனாக அவள் கண்ணுக்கு தெரிகிறான். அப்போ அவள் திங்க் பண்ணுறான், இப்போ தான் புரியுது ஏன் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவனை லவ் பண்ணுறாங்கன்னு, ஏன் இவ்வளோ மக்கள் அவனை பார்க்கறதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்கன்னு. எப்படி இவன் இப்போது என்ன பொசிஷனில் இருக்கானோ அந்த பொசிஷனுக்கு இவன் எப்படி வந்தான் அப்படின்றது இப்போ தான் வயனுக்கு புரியுது. சடனாக ஜங்குக் ஸ்டேஜ்லேருந்து சைட் கிளான்ஸ் பண்ணுறான். சைடு ஐயால் வயனை பார்க்குறான். இப்போது கொஞ்சம் வயனை பார்த்த வேகத்துக்கு அவன் அகெயின் கொஞ்சம் லைட்டாக திரும்பி ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. ஒரு 2 செகண்ட்ஸ் வயன் சடனாக திரும்பி க்ரௌடை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏன் இவன் இங்கே பார்க்குறான், சடனாக எதுக்கு இவன் இப்போ இங்கே பார்த்தான் அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்கிறான். அண்ட் ஜங்குக் கொஞ்சம் ஸ்மைல் பெருசாகுது வயன் அவனை நோட்டீஸ் பண்ணான் அப்படின்றத யோசிக்கும்போது. ஆஃப்டர் த கான்சர்ட் பேக் ஸ்டேஜில் எல்லாருமே ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடாக இருக்காங்க. அப்போ தான் ஐயோ நான் செத்துட்டேன்டா, என்னால் முடியல, நானும் தான் மச்சான் அப்படிங்கிறான் ஜிமின். அப்போ ஜின், ஐயோ எனக்கு பசிக்குது பயங்கரமாக, யாராவது சாப்பாடு கொண்டு வாங்க. ஆமாம் எனக்கும் பசிக்குது அப்படின்றான் ஹோபி. இப்போ ஜங்குக் வாட்டர் பாட்டிலில் எடுக்கிறான். சடனாக வயன், என்ன நீ கான்சர்ட் பார்த்தியா? கொஞ்சம். ஓ அப்புறம்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதானா? வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் 50,000 பீப்புளுக்கு முன்னாடி நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓ வாழ்த்துக்கள் அப்படின்றா. அப்போது ஜங்குக் சைலண்ட்டாக பார்க்குறான். தயாங் சிரிக்கிறான். என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்டா? அப்போ ஜிமின், டேய் மறுபடியும் அவள் ஒன்று மொக்க பண்ணிட்டாடா அப்படின்றான். ஜங்குக் ஒயனை பாயிண்ட் பண்ணி, ஒரு நாள் நான் உன்னை ஜெயிப்பண்டி, நான் உன்னை மொக்க பண்ணுவேன், ஓ குட் லக் அப்படின்னு சொல்கிறான். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வயன் வந்து இந்த விஷயத்த சொல்லும்போது சிரிச்சிட்டே பேசுகிறா ஜங்குக் கிட்ட.
அதை ஜங்குக்கும் நோட்டீஸ் பண்ணுறான். இப்போது கான்சர்ட் முடிஞ்ச ஒரு 2 நாள் ஆகுது. ஸ்கெட்யூல்ஸ், இன்டர்வியூஸ், ப்ராக்டிஸ், ஃபோட்டோஷூட் இந்த மாதிரி பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு ரெஸ்ட்டுங்கிற வார்த்தையே இல்லாமல் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. வயன் இதை டெய்லி பார்க்குறா. கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கா. பாக்ஸிங் ட்ரைனிங் கஷ்டம்தான், ஆனால் இதுவும் ஈஸி இல்லை அப்படின்றது அவளுக்கு புரியுது. ஒரு நாள் மார்னிங் ஹோட்டலோட காரிடாரில் மேனேஜர் ஃபோனில் பேசிட்டு டென்ஷனாக நடந்துகிட்ருக்காரு. அப்போ வயன், என்னாச்சு சார்? இல்லைம்மா, ஜங்குக் ரூம்லேருந்து வெளியே வரல, தூங்கிட்டுருப்பார் சார். 3 அலார்ம்ஸை மிஸ் பண்ணியிருக்காமா. யூஸ்வலாக அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். அப்போ வயன் இமீடியட்டாக சீரியஸ் ஆகுறான். ஏன்னா ஜங்குக் யூஸ்வலி லேட் ஆக மாட்டான். ஸோ இப்போது 2 பேரும் போய் டோரை நாக் பண்ணுறாங்க. அப்போ மேனேஜர் ஜங்குக் ஜங்குக் அப்படின்றாரு. அங்கே ஜங்குக் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. வயன் அவளோட கார்டை யூஸ் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணுறான். அந்த ரூம்குள்ளே ஒரே இருட்டாக இருக்குது. கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஜங்குக் பெட்டில் தான் படுத்திருக்கான். பட் சம்திங் அவளுக்கு ராங்காக ஃபீல் பண்ணுறா. ஸோ அவகிட்ட போய் ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவனோட ஃபோர்ஹெட்டில் கை வச்சு பார்த்தா பயங்கரமாக சுடுது. இவனுக்கு பயங்கரமாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் இமீடியட்டாக டாக்டரை கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்கிறா. 1 hour லேட்டர் டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது சார். அப்படின்னா இவன் பர்ஃபார்ம் பண்ண முடியாதா இன்றைக்கி நைட்? சார், ஹை ஃபீவராக இருக்குதுன்னு சொல்கிறேன், பர்ஃபார்ம் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்க? கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அவர் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அவரை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. கான்சர்ட்டை கேன்சல் பண்ண முடியாது. பட் ஜங்குக்கோட ஹெல்த் தானே ஃபர்ஸ்ட். ஸோ ஜங்குக்கு மட்டும் அந்த கான்சர்ட் அட்டென்ட் பண்ணல. டாக்டர் அங்கேருந்து போயிட்டாரு. மெம்பர்ஸ் எல்லாருமே ரூமுக்கு வராங்க. இப்போது எப்படி இருக்கான் அவன்? தூங்கிட்டுருக்கான் சார். ஓகே தான் அப்படின்னு வயன் சொல்கிறா. அப்போ தேயாங், ஃபர்ஸ்ட் டைம் இவனை எப்படி பார்க்குறோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அவன் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டான். அவனோட உடம்ப அவனே போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. வயன் சைலண்ட்டாக இருக்கா. பிகாஸ் அவளுக்கு தெரியும்ல, பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக ஜங்குக் ப்ராப்பராக தூங்கவே இல்லை அப்படின்றதெல்லாம் அவள் நோட்டீஸ் பண்ணான். இப்போது ஈவினிங் அந்த ரூமே குவைட்டாக இருக்குது. ஜங்குக் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கான். வயன் சேரில் உட்காந்து லேப்டாப்பில் செக்யூரிட்டி ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்ருக்கா. சடனாக ஜங்குக் தண்ணி தண்ணி அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அவள் இமீடியட்டாக எழுந்து போகிறா. போய் கிளாஸில் தண்ணி ஃபில் பண்ணி அவனுக்கு கொடுக்குறா. ஜங்குக் ஸ்லோவாக எழுந்து உட்காரான். அவன் ஹேர் எல்லாம் மெஸ்ஸியாக, ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பேல் ஆகி போய் அந்த மாதிரி இருக்கான். இப்போ ஜங்குக், வயன் டைம் என்ன? 7 PM. என்ன 7 PM அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்லேருந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணுறான். பட் இம்மீடியட்டாக அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி வந்து சடனாக அகெயின் பெட் மேலேயே உட்காந்துட்டான். இப்போ வயன், தயவு செஞ்சு உட்காரு ஜங்குக். இல்லை கான்சர்ட் இல்லை, நீ போகக்கூடாது. என்னோடய ஃபேன்ஸ் போக வேண்டாம். பட் ஸ்கெட்யூல்ஸ் என்ன இருந்தாலும் நீ போகக்கூடாது. உனக்கு உடம்பு சரியில்லை. வயன் ஜங்குக் அப்படின்னு அவன் சொன்னதும் சடனாக அவன் ஸ்டாப் ஆகிட்டான். டாக்டர்ஸோட ஆர்டர், நீ போகக்கூடாது. எனக்கு இந்த டாக்டர்ஸே பிடிக்காது. நல்லது தான், அவங்க நல்லதுக்கு தானே சொல்லிட்டு போயிருக்காங்க, மூடிட்டு சொன்னதை கேளு அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் ரொம்ப போர் அடிக்குது அவனுக்கு. அவன் ஃபோன் பார்க்குறான், டிவி பார்க்குறான், மறுபடியும் ஃபோன் பார்க்குறான். எதுலையுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இப்போது அவன், நான் செத்துருவான் போல். அன்ஃபார்ச்சுனேட்டாக நீ சாகலை. என்ன அப்படின்னா? நீ உயிரோடு தான் இருக்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிற? ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா ஒரு ஃபீவருக்கே நீ செத்துருவ அப்படின்னா பாக்ஸிங் ரிங்லலாம் உன்னால் ஒரு ட்ரைனிங்கை கூட ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ ஜங்குக் சிரிக்கிறான். யாரை பார்த்து என்ன சொல்கிற? பாத்தியா, உன்னால் ஸ்ட்ராங்காக சிரிக்க கூட முடியல, அதனால் சைலண்ட்டாரு அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக், தயவு செஞ்சு என்னை சிரிக்க வைக்காதடி, என்னால் முடியல. இப்போ அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது.
இப்போது அன்றைக்கி நைட் வெளியில் பயங்கரமாக மழை பெய்யுது. ஹோட்டல் ரூமே குவைட்டாக இருக்குது. ஜங்குக்கால் தூங்கவே முடியல. வயன் செக்யூரிட்டி ரிப்போர்ட் படிச்சிட்ருக்கா. சடனாக, வயன், நான் உன்னை ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன கேட்க போகிற? ஏன் நீ ரொம்ப சிரிக்க மாட்ற? அவள் லேப்டாப்லேருந்து கண் எடுத்துகிட்டு அவனை ஒரு ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி பார்க்குறான். நான் சிரிப்பேன். ரொம்ப ரேராக தான் சிரிக்கிறேன். நான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் சிரிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் தேவையான இடத்துல சிரிக்கலாமே. நீ சிரிக்கவே மாட்டேறேன். நார்மலாக எல்லாருமே அப்படி தானே. இப்போ ஒரு இடத்துல ஜோக் நடக்குதுன்னா அந்த இடத்துல சிரிக்கணும். ஆனால் நீ அந்த இடத்துல கூட சிரிக்கவே மாட்டேற. இப்படி உருன்னு மூஞ்சி ஏதோ மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்க. ஏதோ மாதிரினா வேணா விடு, அதை சொல்லி மனசை என் கஷ்டப்படுத்துவானே. என்னால் எல்லாரும் மாதிரியும் இருக்க முடியாது ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். அவள் சைலண்ட் ஆகிட்டான். அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு, அது என்னவோ உண்மைதான், நீ சாதாரண மாதிரியான மனுஷன் மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து குதிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன் மூஞ்சி இப்படி இருக்குது, இப்படி உருன்னு எப்போ பார்த்தாலும். ஆமாம், உனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கா இல்லையா? ஜங்குக் போதும் அப்படின்னு சொல்கிறா. இப்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கான். அகெயின் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால மறுபடியும், வயன், என்ன நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க? எப்போவுமே இப்படி ஸ்ட்ராங்காகவே இருக்கியே, எப்படி அது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த கொஷின் வயன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அவள் ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறா. அப்புறம், இல்லை, நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக், ஹோ ரியலி அப்படின்னு கேட்குறான். இப்போ வயன், எல்லாருமே பிறக்கும்போதே ஸ்ட்ராங்காலாம் பிறக்கிறதில்ல. அப்புறம் அவள் இப்போது விண்டோ சைட் பார்க்குறா. ரெயின் பெஞ்சிட்ருக்கு. அவளுக்கு சில மெமரிஸ். ஸோ அவள் வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறா. இந்த டைம் ஜங்குக் அவளை இன்ட்ரப்ட் பண்ணவே இல்லை. எந்த ஜோக்ஸும் பண்ணலை, அவளை டீசிங் பண்ணலை, ஜஸ்ட் லிசன் பண்ணுறான். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு வயன் அகெயின் கண்டினியூ பண்ணுறா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னை சுற்றி இருந்த எல்லாருமே என்னை ரொம்ப வீக்னு நினச்சாங்க. எதனால் வயன்? ஏன்னா நான் ரொம்ப குவைட்டாக இருப்பேன். ஒரு நாள் நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். எல்லார்கிட்டேயும் சைலண்ட்டாக இருந்து அமைதியாக இருந்து எல்லாத்துக்கும் அடங்கி போய் எனக்கு டயர்டாயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. என்னால் பொறுமையாக இருக்க முடியல. ஸோ யூ ஸ்டார்டட் பாக்ஸிங். எஸ், அண்ட் பிகேம் வேர்ல்ட் சாம்பியன். ஒரே ஒரு பஞ்சிலேயே நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகலை. என்னோடய ஃபேஸில் 1000 ஆஃப் டைம்ஸ் நான் பஞ்ச் வாங்கியிருக்கேன். சவுண்ட்ஸ் பெயின்ஃபுல். கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? ஆமாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஃபார் அ செகண்ட் ரெண்டு பேருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே இங்கே அவுட் சைடில் பார்த்தா அந்த ரூம் காரிடாரில் ஜிமின் அண்ட் தயாங் ரெண்டு பேருமே நின்றுட்டு ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. டேய், அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க ஜிமின். ஆமாண்டா, அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. நார்மலாக பேசிகிட்ருக்காங்கடா. அவங்க யூஸ்வலாக எப்போவுமே ஆர்கியூ தானே பண்ணுவாங்க. ஆமாம் தயாங், எக்ஸாக்ட்லி, நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன். டேய், எப்படிடா? ஜிமின், நீயும் அதான் நினைக்கிறியா என்ன? அப்போ தயாங், நீயும் நான் நினைக்கிறதா நினைக்கிறியா? ஆமாண்டா. அப்போது ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படி தான் தோணுது ஜிமின். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. அந்த ரூம்குள்ளே தயாங் அண்ட் ஜிமின் ரெண்டு பேரும் வெளில விட்டு கேட்குறாங்கன்றதை பற்றின எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஜங்குக் அண்ட் வயன் ரெண்டு பேருமே அவங்களோட அந்த 2 hours டைமை பேசி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளில் அவங்க இந்தளவுக்கு ஒரு சண்டை இல்லாமல், டீசிங் இல்லாமல் நார்மலான ஒரு
கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே நடந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை கைஸ்.